அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு காமிக்கிறாங்க. ராதிகா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு மயு எங்க வீட்டுக்குள்ளே காணோம் அப்படின்னு சொல்லி தொலாவிக்கிட்டு இருக்காங்க. தொலாவிட்ட வெளியே வாசலில் வந்து பார்க்குறாங்க. அப்போ மயு வந்து கோபியோட வீட்டு வாசல் முன்னால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா வந்து அங்கே போயிட்டு மயு பக்கத்தில் நின்று என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேடி வந்துருவார்ல மம்மி, எனக்கு விஷ் பண்ணுறதுக்காக வருவார்ல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ராதிகா இருந்துட்டு அவர் வரமாட்டாரு மயு, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்கார வச்சுட்டு, உண்மையான பாசம் இருந்தால் கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்காக அவர் வந்திருப்பாரு, அவருக்கு வந்து அவரோட பசங்க தான் ரொம்ப முக்கியம், நம்மளாம் ரொம்ப முக்கியமே கிடையாது, இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரே வந்து நம்மளை பார்க்கறதுக்கு வரல அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு மையோ அவரை போய் பார்க்கணும், அதனால நமக்கு வந்து யாருமே தேவையில்லை, நம்ம கூடிய சீக்கிரமே புது வீட்டுக்கு போக போகிறோம்ல, அங்கே போனதுக்கப்புறமா உனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புது வீட்டில் உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப நாளாக வந்து பீச் ரெசார்ட் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நம்ம அங்கேயும் போகலாம், ஜாலியாக இருக்கலாம் மையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சொல்லி மையோட சோகத்தை வந்து மாற்றி சந்தோஷமாக பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. அப்போ மையோ இருந்துட்டு, நம்ம வந்து போவோம் பீச் ரெசார்ட்டெல்லாம், ஆனால் பாட்டியால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான்லாம் நடந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமலா. சரி மையோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மையோ கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராதிகா. சரி நீ உள்ளே போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயு வந்து உள்ளே போக சொல்லிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா கூட ராதிகா வந்து அவங்க அம்மா கிட்ட நமக்காக தான் வந்து அவள் சமாதானம் ஆன மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிக்கிறாமா, ஆனால் அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நான் தான் வந்து தப்பான ஆளுகளை வந்து அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பாக்யோட வீட்டில் காமிக்கிறாங்க. கோபி வந்து ஃபோனில் பிரேஸ்லெட் மாடல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஈஸ்வரி வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இது எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட காட்டுறாங்க. சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு இனியாக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இனியா கிட்ட ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு இது இனியாவுக்கு தானே எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்து இது மையோட பர்த்டேக்காக வாங்குறேன், வாங்கிட்டு போய் விஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளானை போட்டுடுறாங்க. பிளான் போட்டுட்டு, ஏ பாக்கியா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, போன வாரமே என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க, நான் அதுக்கான பணம் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இது வந்து நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லத்த நான் இந்த தடவை போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எப்படி போக முடியாதுன்னு சொல்ல முடியும், நான் கோபிக்காக வேற வேண்டி இருக்கேன், கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோடு எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வண்டி இல்லாமல் இன்னொரு வண்டி புக் பண்ணிடுறா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. கடைசியில் உங்கள் அம்மா அப்புறம் ஒரு வண்டி தான் இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, இல்லைம்மா நான் நாளைக்கு மையோட பர்த்டேக்கு போய் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மையு எங்கே போயிட போகிறா, நகைக்கடை தான் இங்கே போயிட போகுது, வாங்கி அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல வரும்போது, இங்கே பாரு கோபி, குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சது எல்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்த குடும்பத்தோட, அதனால் நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி அதை இதையும் பேசி கோபியை வந்து சம்மதிக்க வச்சிடுறாங்க. அப்போ பாக்யா வந்து, நான் வரல, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி வந்துட்டு, ரெஸ்டாரண்ட் 2 நாள் பார்க்கலன்னா என்ன குடியா மொழிக்கு போயிடும், அங்கே தான் ஆளெல்லாம் இருக்காங்களா அவங்களை பார்த்துக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான ஆர்டர்லாம் இருக்குது, நான் வராமல் நான் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது, அதனால் நான் இருந்து தான் ஆகணும், நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வர் வந்து எவ்வளவோ சொல்லியும் பாக்யா வந்து வர மாதிரி தெரியல. ஏமா நீ ரொம்ப பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் சொல்கிறாங்க. ஏய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்காத, நீங்களாம் கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ ஜெனி வந்துட்டு, நானும் வரல பாட்டி, நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தலை சுற்றுற மாதிரி வாந்தி வர மாதிரிலாம் இருக்குது, பாப்பாவுக்கு வேறு உடம்புக்கு வேறு அடிக்கடி சரியில்லாமல் ஆகுது, அதனால் லாங் ட்ராவல் எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செலினும் வந்து, நம்ம அன்னைக்கெல்லாம் போனோம்ல பாப்பாவுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போ எனக்கு வந்து வாமிட் சென்சேஷன் அதிகமாக இருக்குது, என்னால் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப டயர்டாகும், அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், ஈஸ்வரி வந்து, ஓ எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் ஆன்ட்டி வரலன்னு சொன்ன உடனே நீயும் வரலன்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி யார் வந்தாலும் வரலைன்னாலும் என் பையனுக்காக நான் வந்து கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரின்னு அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் வந்து காலையில் பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் வேலையை பற்றி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே அப்போ ஈஸ்வரி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, எல்லாரும் மட்டும் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்காது, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பாக்யா என்னால் வர முடியாது, இப்போ தான் ரெஸ்டாரண்ட் வந்து பழைய நிலைமைக்கு மாறி இருக்கு, என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செலியை வந்து ரூம்குள்ளே எல்லாம் பேக்கில் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜெனி இருந்துட்டு, என்ன செலியா என்கிட்ட கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்ல ஜெனி, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்கிறாரு. இல்லை நான் வந்து எப்படி இருப்பேன் தனியாக, நான் சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஐடியா கூட கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போகிறக்கு ரெடி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன
நடுக்காட்டுக்குள்ளேயா இருக்கு, அம்மா இருக்காங்க, செல்வி அக்காலாம் வருவாங்க, அப்புறம் உங்களை பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு பேச்சுக்காக தான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து இதுவே வந்து உங்கள் அப்பாக்காக அப்படிங்கிறக்காக பாட்டி சொன்னதுனால நீ கிளம்பி போகிற, இதுவே வந்து உங்கள் அம்மா வந்து போகலாம் கோயிலுக்குன்னு சொல்லியிருந்தா நீ உடனே ரெடியாவியா, ஏதாவது காரணம் சொல்லி அப்போ போகலாம் இப்போ வேலை இருக்குது அப்படின்னு தானே நீ சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செல்லி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சும்மா எதாவது சொல்லிட்டு இருக்காத, எப்படி இருந்தாலும் வந்து உனக்கு உங்கள் டேடி அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லை ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற ஜெனி, அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக தானே பாட்டி வேண்டியிருக்காங்க, அதனால தானே கோயிலுக்கு போகிறோம். நான் அதுக்காக மட்டும் போகல, நமக்காகவும் தான் போகிறேன், அதே மாதிரி நமக்கும் நம்ம குழந்தைக்காக தான் போகிறேன். உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து நல்லா இருக்கணும், கூடிய சீக்கிரமே வந்து ஒரு குட்டி பையன் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்ன குட்டி பையன், பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிற, முதலும் பொண்ணு இன்னொன்னும் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் பையனா தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்குறாங்க. இல்லை ஆல்ரெடி நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு பையன் இருந்தால் தானே குடும்பம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ ஏன் வேணால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ நான் நம்ம பாப்பா அடுத்த ஒரு பையன் இருந்தால் தானே குடும்பம் வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து ஜெனி சிரிக்கவும் இப்போவாது ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வெளியே வராரு. ஈஸ்வரி கோபி எல்லாருமே ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு. ஏய் வாழ நீ என்ன சீக்கிரமாக ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியும் கேட்குறாரு. ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டேடி கூட வெளியே போகிறோம்ல, அதனால தான் நான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. அதானே பார்த்தா, இல்லைன்னா மேக்கப் போட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சு வருவியே அப்படின்னு சொல்லிட்டு செல்லியும் சொல்லவும் வந்து கோபியும் ஈஸ்வரியும் சிரிக்கிறாங்க. அப்போ இவங்க இதெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து கிச்சனுக்குள்ளே இருந்து பாக்கியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஏதோ பேக் பண்ணி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா இனியா இருந்துட்டு என்னம்மா நீ வரலன்னு சொன்னால் இப்போ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் திங்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்க, தனியாக சூட்கேஸில் வைக்கலையா, இதிலே வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் ஒன்றும் வரல, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கையில் கொடுக்குறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கும். போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் உங்கள் அம்மாவது வரதா, அது உங்கள் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஜெனிக்கிட்டையும் பாக்கியா கிட்டையும் சொல்லிட்டு மொத்த குடும்பமாக வந்து எல்லாருமே வெளியே கிளம்பி போகிறாங்க. அப்போ இனியா வந்து பாக்கியா வந்து கட்டி பிடிச்சிட்டு சரிம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு இங்கே பாரு, போகிற இடத்துல செல்ஃபி எடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இல்லாமல் தனியாக அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியா சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இருக்கோம்ல பாக்கியா, கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குறோம், பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாக்கியா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு இவங்களாம் வரதுக்குள்ளே வந்து ராதிகா வந்து இந்த வீட்டை காலி பண்ணி வெக்கேட் பண்ணி போயிடுவாங்க போல தெரியுது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.